காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் கருகும் சம்பா பயிர்கள் கால்நடைகளுக்கு உணவாகின்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்த நிலையில் ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடி மட்டுமே நடைபெற்று வந்தது. வடகிழக்கு பருவமழையை நம்பி நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்ட விவசாயிகள் முளைத்த நெற்பயிர்கள் 70 நாட்கள் ஆன நிலையில் தண்ணீரின்றி காய்ந்து வருவதை பார்த்து கவலையில் ஆழ்ந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தெற்கு பனையூர், உப்பத்தி கோட்டகம், நாட்டிருப்பு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் பணம் கொடுத்து டிராக்டரில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றியும் கருகும் பயிரை காப்பாற்ற முடியாமல் கால்நடைகளை மேய விட்டு வருகின்றனர். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். எள்ளு விதைப்பதற்கு தயாராக உள்ள விவசாயிகளுக்கு உழுவதற்கு கூட பணம் இல்லாமல் இருப்பதால் தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.